ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் மாணவ பட்டாளம் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொமான்டிக் ஃபீல் குட் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். இந்த படத்தில் ஸ்கூல் பசங்களை காமிக்கிறாங்க. ஒரு +2 ரேஞ்சு படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது அவங்களுடைய ஃபீலிங்ஸில் என்னவெல்லாம் இருக்கும், அவங்க பெற்றவங்ககிட்ட இருந்து எப்படி மறைக்கிறாங்க, அவங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்குறாங்க, தான் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசைகள்லாம் என்னவா இருக்கும். அதையும் தாண்டி இவங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களை எப்படி கட்டுப்பாடுகளை கொண்டு வர நினைக்கிறாங்க, இதை எப்படி ஜெயிக்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த +2 படிக்கிற அந்த ரேஞ்சில் படிக்கும்போது அவங்களுக்கு உண்டான அந்த ஃபஸ்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எப்படி முக்கியம் தராங்க, ஸ்போர்ட்ஸில் அவங்க எப்படி கவனம் செலுத்துகிறாங்க, படிப்பில் எப்படி அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இதையும் தாண்டி பேரண்ட்ஸ் இவங்களை புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, இப்படி பல கேள்விகளுக்கு இந்த படம் பதில் தந்திருக்கு. இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே கொஞ்சம் கதை நல்லாவே இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருக்காங்க, அந்த மாணவர்களாக எப்படி இருக்காங்க, பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நல்லாவே ஓரளவுக்கு சொல்லியிருக்காங்க. படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி படத்தில் இவங்க ஸ்போர்ட்ஸை காமிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அந்த லவ்வை காமிக்கிறாங்க. இப்படி எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு உள்ள கனெக்ட் ஆகுது. இவங்க கிளைமேக்ஸில் சொல்ல வந்த அந்த மெசேஜ் நல்லாவே இருக்குது. ஏன்னா இன்றைய சூழ்நிலை அப்படி தான் இருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு தரமான ஒரு மெசேஜை கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இது மாதிரியான ஸ்டோரிகள் நம்ம பல படங்களில் பார்த்துருப்போம், பல வெப்சீரிஸ் எல்லாம் வந்திருக்கு, நிறையா இதெல்லாம் வந்திருக்கு. அதனால் பார்க்கும்போது புதுசாக ஒன்றும் தெரில, பார்த்து பழக்கப்பட அதே சீன்ஸ் தான் இருக்கும் போல். ஏன்னா அந்தளவுக்கு தான் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. ஒரு சில சீன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் நீங்களாம் கொடுத்து எடுத்துருக்கலாம் போல். இவங்க யாரோடைய எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பற்றி சொல்லலை. ஒன்றா இவங்க ஸ்போர்ட்ஸில் முன்னேற பற்றி சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லியிருக்கணும், படிப்பை பற்றி சொல்லியிருக்கணும். இப்படி எல்லாத்துலேயுமே அப்படி இப்படின்ட்டு எடுத்ததுனால எதுவுமே இவங்க முதன்மையாக ஒரு மெசேஜ் கன்வே ஆகலை, அந்தளவுக்கு நமக்கு கன்வே ஆகலை. அதுவும் இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியாக அது பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.